அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜெயக்குமார் பூசாரி. நம்முடைய அருமை சகோதரர் நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். வெல்கம் ஏழுமலை தெருக்கூத்து நிகழ்ச்சி நல்ல அற்புதமான ஒரு முறையில நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நண்பர் அவரு. அந்த தெருக்கூத்து நிகழ்ச்சி யூடியூப் சேனல் வந்து பாருங்க. நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா நல்ல ஒரு கலையான இந்த உலகத்துல கலைகள் பெருத்து வரணும். இந்த வயசுல இந்த கலையை ஒரு இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அது நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓம் சக்தி கங்கா சரணம். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அழகா இருக்கீங்க. இந்த ஊர்ல நீ ஒரு நாள் ஏமாத்திடுற படுபா. ஒருத்தனை கூட பஸ் வர முடியல. எங்க அந்த பூரி எங்க அந்த பூரி பூரி உள்ள வந்து சாவடிச்சானு ஓடி சரி அம்மா சரி ஒரு கண்ணாவா வண்டி அண்ணா முருகர் அந்த முருகர் முருகன் அதான் அந்த முருகர் இருப்பார். அந்த முருகர் இப்போ ஆறுமுக திருக்கடவுள் ஆமா கந்த சஷ்டி கவசம் இதானது ஆரம்ப நாள். அந்த ஆரம்ப நாள்ல என்ன பத்தி கேக்குறேன். ஆமா சரி எத்தனையோ மலையில பாத்துக்கிறேன். எத்தனையோ மலை இருக்குது. அத்தனை மலை இருக்கா இந்த முருக பெருமா ஏன் இந்த ரெண்டு மலையில வந்து ஐயோ அடிக்காதீங்க அங்க அடிச்ச உடனே எனக்கு அப்படியே வலிக்குறதுரா தம்பி. ஐயா நல்லா இருக்கீங்க, சாப்பிட்டீங்க, பார்க்க அழகா இருக்கீங்க. ராமாயி அம்மனுக்காக யாரு ராமாயி அம்மா நாடகத்தை வச்சிருக்காங்களே வந்தீங்க. எத்தனை மணிக்கு வந்தீங்க? ஓ 12 மணிக்கு வந்தீங்க. அப்படியே அழகா இருப்பீங்க. உங்களை பார்த்தா எனக்கு ஒரு கேக்கு
கேட்கட்டுமா? கேளு. நீங்க பார்த்தா அழகா இருக்கீங்க, அம்சமா இருக்கீங்க, அப்படியே செப்பு சிலை அளந்துருக்கீங்க. மருந்து குறைங்க காட்டுங்க, ஃபீல் பண்றது கஷ்டப்படக்கூடாது. அழகா இருக்கீங்களே. ஆமா, அதனால நீங்க நல்லா செய்வீங்களா? வந்து பாரு தேர்தா. ஏய் கம்பியாட்டி கம்பியாட்டி என்னது? என்ன செய்வீங்களான்னு கேட்டனே, தவறாக கேட்கவில்லை. இன்று இரவு ரெண்டே மாசம் தான், ஜனவரி 3ஆம் தேதி ரெடியாக ஸ்கூல்ல வர போறேன். ஐயா கேளுமா, இருக்கக்கூடிய இந்த சபை இருக்கிறதே 4 வர்ணத்தால் அமைந்திருக்கும் சபை, ராமாயணத்துக்காக கூடக்கூடிய சபை. அப்பேற்பட்ட சபையில இந்த பாமர மக்கள் அமர்ந்திருக்கும் வேளையிலே படியாக இருந்தாலும் உட்கார்ந்திருக்காங்களே, இவர்களுக்கு நீங்கள் வந்தன வழிபாடு செய்தீர்களா அப்படின்னு கேட்டேன். வணக்கம் வணக்கம் தனக்கழகு வரும்பொருளும் வந்திருக்கப்பா. அப்பேற்பட்ட இன்னும் இதே ஒரு புண்ணிய சேத்திரத்தில் காலம் சென்று நமக்கெல்லாம் தமிழ் வழங்கி இருக்கக்கூடிய பல நாட்கள் இருக்கும்படியான திருநாவுக்கரசு. திருநாவுக்கரசு யாரு பேரு? சிவபெருமானுக்கு தொண்டர் செய்யக்கூடிய அடியார்கள் 63 நாயன்மார்கள், அதிலே ஒருவர் திருநாவுக்கரசர். அப்பேற்பட்ட அப்பர், சுந்தர், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர் சொல்லக்கூடிய 4 வரிலே ஒருவர் திருநாவுக்கரசர் சொல்ல முடியாத அண்ணா இருக்கிறாரே, அவருடைய பெற்ற தாயார் 10 மாசம் 9 நாள் சுமந்து அங்கத்திலே பெற்றெடுத்து எப்படி ஒரு தான் வயிற்றுக்குள்ளே உள்ளங்கை அகலத்திலே 10 மாசம் படித்திருந்தேன். எப்படி பயணம் என்னும் தூக்கத்திலே இது உல்லாசமான கூடு, இறைவன் தந்த வீடு. அப்பேற்பட்ட இறைவன் தந்த வீடிலே அந்த திருநாவுக்கரசர் ஆகப்பட்டவர் திருநாவுக்கரசர் இருப்பாரு. கூட பிறந்த அண்ணனா இருக்கும், தம்பியா இருக்கும், தங்கைமாரா இருக்கும், அக்காவா இருப்பார்கள். அனைவரும் ஒன்று சேர்ந்து அங்கத்திலே பிறந்து வளர்ந்து 4 மேனியாக வளர்ந்து அனைத்தையும் விட்டு அந்த அம்மனாகப்பட்டவர் 4ஆம் பதிவு அடைந்து விட்டார். இறைவன் முத்தி மோட்சை கிடைக்க வேண்டும். அப்படி என்று இன்று ஒரு இரவு கேளிக்கை தெருக்குத்து கண்ணோடு விரதம் செல்ல முடியாத நாடகத்தை வைத்திருக்கிறார்கள். யாரை கொண்டு வந்து இன்னும் பார்த்த சாரதி முத்தாரம்ம நாடக சபை சொல்ல முடியாத நாடக குழு இருக்கிறது. தடாப்பட்டு புண்ணிய சேஸ்திரம் இன்னும் குமாரசாமி நாடகாசிரியர், ராஜேஷ் நாடகாசிரியர் அந்த குழுவை கொண்டு வந்து நாடகத்தை வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த உற்சார உறவினர் அங்கும் பங்காளி கூட்டாளிகள், ஊர் பொதுமக்கள், ஊர் நாட்டாமை, ஊர் தர்மகர்த்தா, உள்ளூர் வெளியூர் நாடக நண்பர்கள் தாம்பலத்தை வழங்கி ஏற்று வந்த அனைத்து இசை கலைஞர்கள் அவர்களுக்கும் தாம்பலம் அனைவருக்கும் நம்மளை எல்லாம் இன்று விடிய விடிய நாடகத்தை விடாமல் கொடுக்க முடியாது. வெல்கம் ஏழுமலை தாலிப்பாடி ஏழுமலை இது யூடியூப் சேனல் அவர்களுக்கும் இந்த சிறுவன் செந்தில் கோடான கோடி வணக்கம். அப்பேற்பட்ட இந்த அம்முடைய புகழை பாட வேண்டும். இன்று இரவு இந்த 16 நாடக நண்பர்களுக்கும் சாப்பாடு போடக்கூடியவர் யாரு? இது ராமாயி அம்மா, ராமாயி அம்மா, ராமாயி அம்மா என்று அம்மன் பேரை சொல்ல வேண்டும் என்று நாடகத்தை வச்சிருக்கிறாங்க. அப்படி இதே ஊரை சேர்ந்த சொன்னா மோகன் இன்னும் சஞ்சீர் காலம் சென்று விட்டார். அவரை சித்தப்பார முடியாத மோகன் என்று சொல்லக்கூடியவர். இது ஒரு ராமாயி அம்மா இருக்கிறாரே, அவர் வந்து அவருக்கு அண்ணி. அண்ணி என்றால் ஒரு தாய் ஸ்தானத்தில் பிறந்தவர். அப்பேற்பட்ட நம்முடைய அண்ணியார் இருந்து விட்டார். அப்படி என்று மோகன் என்று சொல்லக்கூடியவர் எனக்காக ரூபாய் இருக்கிறார். அவருக்கும் அம்மா சொன்னாங்க, அம்மா யாருமா பேர் பணம் வந்தீங்களே, லட்சுமி உங்களுக்கு அண்ணி, லட்சுமி என்று சொல்ல முடியாத அம்மையாருக்கு அண்ணியார் சொல்லக்கூடிய அவர்களுக்கும் இன்னும் எனக்கு பணம் அளித்த பேர் சொன்னா பச்சையப்பன் சொல்ல முடியாத 6 வீரர் இருக்கிறாரு அக்கா வீட்டுக்கார் மாமா, அவர்களுக்கும் கோடான கோடி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பணம் அளித்தவருக்கும் அழைக்காத பிறக்கும் அனைவருக்கும் வணக்கம் விளக்க வேண்டும்.
ஆமாம். நாடு இருக்கிறது. ஆஹா. குரு நில தேசமாகிய ஆஹா. கனகாபுரி கனகாபுரி பட்டணம். பட்டணம். அந்த பட்டணத்தை ஆண்டுடையான ஆஹா. குணபாசன். குணபாசன். குணபாசனுக்கு மனைவியான முடியான ஆஹா. குணவதி. குணவதி. ஐயா. ஆஹா. நாடு விளக்கம். ஆஹா. பேர் விளக்கம். விளக்கம் எப்படி இருக்குது? பொருத்தமா பொருத்தமா இருக்குது. ஆனா அப்படி இருந்து குறுநில தேசத்தை ஆண்டு எங்களுடைய மன்னராகப்பட்டவர் ஆண்டு வந்தாலும் ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் ஒரே ஒரு ஆண் பிள்ளை. எது? ஒரே ஒரு ஆண் பிள்ளை. அதுக்கு மேல குடும்பத்துக்கு ஆள் இல்லையா? முடியல அவரால. ஆமா. முத்திராஜன். முத்திராஜன் என்று சொல்ல முடியாத ஒரே ஒரு பிள்ளை. ஆமா. ஏ பையா, உனக்கு வேணும்னா சொல்லுமா, நான் இருக்கிறேன். நான் கொடுக்குறேன். இதுதான் பாட்டு சொல்லாத. இருந்தாலும் இன்னும் ஒரு நாடகத்துக்காக ஒரு பாட்டு இருக்கு. பாட்டு இந்த குணவதிக்காக இதுக்காக எப்படி தெரியுமா? நான் குங்கும கலாபா பூசி குணத்தில் சிறந்த மாது குணம் போல் படைத்த குணவதி. குணவதி எப்படி? குணவதி அப்படின்னு ஒரு பாடல் இருந்தாலும் என்னுடைய நாட்டிலே வரக்கூடிய மக்களுக்கு ஆமாம் கூடையும் குறைத்தது கிடையாது. குறைபடி அறந்து கிடையாது. ஆனால் ஸ்ரீபெருமானே சிவபெருமானுடைய அருளால் ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் ஒரே ஒரு ஆண் பிள்ளை பெற்றிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பிள்ளை கிடையாது. அப்பேற்பட்ட பிள்ளையை நானூறு மேலியாக வளர்த்து வருகிறோம். அந்த பிள்ளையை பார்க்க வேண்டும். அந்த பிள்ளையை பார்த்து ஒரு சில விஷயங்களை கேட்க வேண்டும். அப்படி கேட்க வேண்டும் என்றால் என்னுடைய கணவரை பார்க்க வேண்டும். என் கணவரை பார்த்து இன்று இருக்கக்கூடிய சபையிலே இன்று யாராவது வந்திருக்கிறார்களா, எங்களுக்கு நல்ல செய்தி கொண்டு இருக்கிறார்களா என்று அறிய வேண்டும். அதை அறிய வேண்டும் என்றால் என் அருகாமல் இருக்கக்கூடிய எப்படி அருகாமல் இருக்கக்கூடிய சாதி பெண் இருக்கிறார். சுந்தர வள்ளி. ஆனால் மன்னவா சுவாமி ஆண்டவா இந்த தேச ராஜர்கள் போற்றோ
குணமதி கணவர படிய கண்டு அடி அடி ரசித்து பெற்று அடி வந்தல் வந்தா இன்று இந்த தேவ அறைய சபையின் முன்பாக அழைத்திருக்கீங்களே, ஏதாவது ஒரு சங்கதி தெரியுமா? ஓஹோ, எதற்காக அழைத்தேன் என்று கேட்கிறாய்? எதற்காக அழைத்தேன் என்றால், நமக்கு திருமணமாகி நமக்கு பிள்ளையாக பிறந்து ஒரே ஒரு பிள்ளை புத்திராஜன். நமக்கு வயது கடந்து விட்டது. அறிவு படைத்தவன், அழகு படைத்தவன், மணிமர். ஆமா, சிவனருளாலே நமக்கு ஆடு காணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் இளஞ்சிட்டை வீர சிங்கம் இல்லையா, அப்படிப்பட்ட பிள்ளை புத்திராஜன் பிறந்திருக்கிறார். நமக்கு வயதை கடந்து விட்டது. அதனால வேண்டி புத்திராஜன் அழைத்து அவனுக்கு யாராகிற ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து இல்லையா, திருமணம் செய்து இந்த நாட்டை மறுபடியும் சூட்டி விட்டு நாம காசி யாத்திரை சென்று கர்மத்தை துளைத்து புண்ணியத்தை செய்ய. அதனால புத்திராஜனுக்கு மனுவடி சுற்றுவதற்காக என்ன கொண்டு இல்லையா, என்ன என்ன கேக்குறீங்க? ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால் ஒரு கணவராகட்டும் மனைவியாகட்டும் வயசாகி போச்சு, வயசோ 60 கடந்து விட்டது. கொஞ்சமா நச்சமா திருமணம் பண்ண சொல்லி ஒண்ணுக்கு சொல்லியே கடவுளே அப்படி சரி மகனை பாக்குறது கூப்பிட்டு தேவையானதை செய்யலாம். சீக்கிரம் சொல்லுங்க. மகனாகி விளையாட புத்திராஜனுக்கு பட்டவயசை சூட்ட வேண்டும். அதனால நான் அழுத்ததாக அது சீக்கிரமா அழுத்த மகாராஜன் தன் மகனாக விளங்கக்கூடிய புத்திராஜன் அழைக்க அந்த வளர்ச்சி
அப்பா வெள்ள கலரி கோழிங்க தான் கூவுது கூவுது தினமோ ஒரு கறி கடையில சாவுது வெள்ள கலரி கோழி ஒண்ணு கூவுது அது தினமோ ஒரு கறி கடையில சாவுது அந்த வெள்ள கலரி கோழிங்க தான் கூவுது கூவுது தினமோ ஒரு கறி கடையில சாவுது அது சரியா செய்ய கொண்டாடிக்கு நோவுது ஐயா வெள்ள கலரி கோழி ஒண்ணு கூவுது அது கறி கடையில தான் தினமோ வந்து சாவுது அந்த கறி கடையில தான் தேவுது அதை சரியா செய்ய கொண்டாடிக்கு நோவுது நோவுது சிக்கன பத்தல பத்தலங்க காரம் கூட எத்தலங்க கூட இல்லங்க அதை பத்தி ஆயுதுங்க ஓ ஐயா வெள்ள கலரி கோழி ஒண்ணு கூவுது அது தினமோ ஒரு கறி கடையில சாவுது அந்த கறி விட்டல தான் தேவுது அதை சரியா செய்ய கொண்டாடிக்கு நோவுது ஐயா வெள்ள கலரி கோழி ஏய், மாதாபிதா குரு தெய்வங்கள் அமரக்கூடிய சபையில வந்தது ஆமா. என்னுடைய விளக்கம் இருந்ததா மகாராஜா சொன்ன விளக்கம் தெரியும் சொன்னா விளக்கம் தெரியுங்க அப்படி ஆ. ஏய், யாரை பேசுறது? நான்கு வேதம் ஆ. வேதம் என்பது நான்கு வேதம். நான்கு வேதம் ஆ. 6 சாஸ்திரம் சாஸ்திரம். 64 கல்வி ஞானம் ஞானம். 96 தத்துவம் தத்துவம். 18 புராணம் ஆஹா. மனதிற்கானும் ஆ. பூர்விக்கானும் என்று சொல்லத்தக்க ஆஹா. இந்த மாதாபிதா குரு தெய்வங்கள் சபையால் வந்தது வந்து. என்னுடைய விளக்கம் இதாக இருந்ததா சொன்ன விளக்கம் தெரியுங்க ஏய் ஆ. கனகமா ஆண்டு வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய என் தந்தை பேர் ஆஹா. என் தாய் பேர் என்ன ஆம். தந்தை பேரோ குணவாச மகாராஜர் வந்தார். குணபூசன். ஆமா குணவதி குணவதி தாயார் பேரோ குணவதி அம்மா ஆமா. அப்படி குணவதி அம்மனுக்கும் ஆஹா. குணபூசன் அம்மனுக்கும் ஆஹா. ஏய் ஆ. இரண்டு பேருக்கு கர்ப்பசூரமாக உடைத்த சொல்லுங்க. என் பெயர் ஆஹா. என் பேர் சொல்லு நீங்களே சொல்லுங்க முத்துராஜன். ஆ. முத்துராஜன் 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 அப்படி என்று ஆஹா. அறிந்து கொண்டாயா நன்றாக இருந்து கொண்டேன் வா சொல்றேன் பேர் விளக்கம் நன்றாக இருந்து கொண்டேன் ஏய் ஆ. அது தவறவும் ஆ. தினதோறும் யாரை துதிக்கின்றேன் தெரியுமா பாருங்க ஆண்டவன் திரு பாதத்தை உலகத்திற்கிற மன்னாதி மன்னர்களும் தேவர்கள் போவர்கள் ஆபத்தமானவர்களும் ஆஹா அவரையும் வணங்குவே ஆஹா பாருங்களை யார் என்று தெரிவித்தேன் ஆஹா அப்படி இல்லையா? ஆமா ஏய் ஓ அதுமல்லாமல் ஆஹா. உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ தேவர்கள் எல்லாம் ஆமா என்ன வரவழைத்து ஆஹா எனக்கு வயசு என்ன தெரியுமா எவ்வளவு வயசுங்க எனக்கு 16 வயசு வந்து ஓஹோ அதான் நல்லா பருவமா நல்லா அழகா வந்துக்கிறாரு அதான் மாதிரி மிஸ்ஸுக்காரன் நானும் என்னடா யோசிச்சேன் நம்மளுக்கு கத்த கட்டியா எனக்கு வாடகை மீசு வரும்டா வானா வரும் போனா போனா போகும் எனக்கு வாடகை மீச 16 வயது பருவம் ஓ 16 பயிருவா ஓஹோ இன்னும் ஒரு வயசுக்கு வரல வயசுன்னு வரல வயசு இன்னும் வயசுக்கு வரலங்க அப்படின்னா என்னன்னா கல்யாண வயசு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அது என்னவோ தெரியலையே அப்படின்னா உனக்கு தெரியாதா அப்படி இருந்தா 16 வயதுகள் ஆயிருந்தன்னு சொன்னேன் ஆமா நீ என்ன சொல்லுங்க என்னது ஓஹோ அப்ப ஸ்கூல் படிக்கிற வயசு
ஆமா ஆஹா ஸ்கூல் போன ஆஹா வாத்தியாரிடம் அமர்ந்து ஆமா அவர் சொல்லிக் கொடுக்க பாடங்கள் எல்லாம் ஆமா நம்ம படிக்கக்கூடிய வயசு. ஓஹோ அதான் 12வது முடிச்சிட்டு ஆமா காலேஜுக்கு போற வயசு 16 வயசுங்க ஆமா ஆஹா ஏய் சரிங்க அப்படி இருக்கக்கூடிய ஆஹா. என்னுடைய கலைஞ நாட்டை நான் பார்க்க வேண்டும். ஓஹோ இல்லையா ஆமாங்க. அந்த அலங்காரங்களை செய்ய வேண்டும். ஆமாங்க அதுக்கு முன்பதாகவே தந்தை ஏய், ஆ. என் தாய் தகப்பனை பார்த்து ஆமா எவ்வளவு நாள் ஆச்சு தம்பி. ஆச்சு ஆச்சு இல்லையா ஆமா ஸ்கூல் போயிட்டு இருந்தீங்களா அதனால பாத்துக்க முடியாது முதலாக ஆமா முதலாக ஆ. என் தாயை பார்க்க வேண்டும். ஆ. என் தந்தையை பார்க்க பார்க்க வேண்டும். எங்க இருக்கிறாங்கன்னு உனக்கு ஏதாவது தெரியுமாடா? மகாராஜா இருந்தாலும் இருக்குங்க